நிழல் நிஜமாகிவிட்டது, தாழ்வாரம் வீடாகிவிட்டது, தவிடு நெல்லாகிவிட்டது, பொல்லா சிறகுள்ள வான்கோழி ஒரே நாளில் தோகை மயிலாகிவிட்டது. தமிழ்நாட்டுல தான் இப்படி நடக்கும். அதுவும் அதிமுகவுல தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியும். யார் உட்கார்ந்த நாற்காலியில யார் உட்காருவது, இதெல்லாம் நினைச்சாலே தூக்கம் வரல அப்படின்னு தனியார் வார இதழுக்கு பேட்டி கொடுத்தவர் தான் நாஞ்சில் சம்பத். சசிகலா தலைமையை ஏற்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஜெயலலிதா கொடுத்த இனோவா கார அந்த கட்சியோட தலைமை அலுவலகத்துல ஒப்படைச்சு பரபரப்பை கிளப்பினாரு. மேலும் அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு இலக்கிய களத்துல இறங்க போவதாகவும் சொன்னாரு. இந்த நிலையில தற்போது சசிகலாவை போயஸ் கார்டன்ல சந்திச்சு தன்னோட ஆதரவை தெரிவிச்சது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக செய்தி தொடர்பாளரா இருக்கும் நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அமைதியாவே இருந்தாரு. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளரா சசிகலா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அவருக்கு அமைச்சர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரைக்கும் வாழ்த்து தெரிவிச்ச நிலையில நாஞ்சில் சம்பத் கருத்து எதுவும் தெரிவிக்காம இருந்தாரு. இதுக்கு நடுவுல சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் பரிசா கொடுத்த இனோவா கார அதிமுக தலைமை அலுவலகத்துல ஒப்படைச்சாரு நாஞ்சில் சம்பத். அப்போ தேர்தல் பிரச்சாரம் எதுவும் இல்லாததால கார ஒப்படைத்ததா விளக்கம் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து அதிமுகவில இருந்து அவர் விலகி திமுகவுல இணைய போவதாகவும் தகவல்கள் வந்தது. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை போயஸ் கார்டன் இல்லத்துல நாஞ்சில் சம்பத் இன்று திடீர்னு சந்திச்சாரு. இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின நாஞ்சில் சம்பத், அதிமுகவுல தொடர்ந்து பணியாற்றுவேன், சசிகலாவோட ஆணைகளை நிறைவேற்ற தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள இருக்க, உள்ளாட்சி தேர்தலுக்காக உழைக்க போகிற, அது மட்டும் இல்லாம அதிமுக தலைமை அலுவலகத்துல ஒப்படைத்த கார திரும்ப எடுத்து சென்று வழக்கம் போல சுதந்திரமா உங்க பணிகளை தொடருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மையார் வாங்கி கொடுத்து விட்டு போன ஆடு மாடுகள் மட்டும்தான் அம்மா என்கின்றன, மற்ற எல்லோரும் சின்னம்மா என்கிறார்கள் என்றார். ஆனால் இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. தேர்தல் இன்னமும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. எனவே இந்த கட்டுக்கோப்புக்கு பின்னால் தொலைதூரத்தில் இருக்கிற தேர்தல் ஒரு காரணமாக இருக்கலாம்.